உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. முருகல் இந்த சைடு போ, ஐப்பங்கல் இந்த பக்கம் போ, கம்மலை ஹோம் ஸ்டே ஆந்து வேடா. தருமபுரி எட்டியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 52 பக்தர்கள் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு பேருந்தில் புறப்பட்டனர். மழை காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. குட்டி மலைப்பாம்பு ஒன்றை மல்லிகை பூ போல கையில் சுற்றி கொண்டு அவர் வலம் வருவது சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? பாம்பை கையில் சுற்றியபடி டிடிஎஃப் வாசன் வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை, வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஸ்னேக் பாபு அவதாரம், சிக்கலில் சிக்கிய டிடிஎஃப், போலீஸ் விசாரணையில் திடுப்பு. 4 நாளைக்கு முன்னால அந்த தொட்டில ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு கைய விட்டேன், உள்ள இருந்து ஒரு ஸ்னேக் போட்டு தள்ளிடுச்சா. சரி, நல்ல பாம்பு கடிச்சா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதனால பாம்போட பேரே அடமொழியா வச்சுட்டேன். பேரு என்ன வச்சிருக்கீங்க? இதுக்கா பப்பி. பப்பி மம்மி டாடி எல்லாமே வந்து வாசம் தான். இது வந்து ஆக்சுவலி ஆமாண்ணா. என்னடா அப்பா தூக்கி போட்டுட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மகாராஷ்டிரால ட்ரெக்கிங் போகும்போது அது ஒரு காட்டுக்கு அந்த மூலையில இருந்து என்னையே பாத்துட்டு இருந்துச்சு. நானும் பயத்துல அந்த பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இது குறித்து சென்னையில் உள்ள வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது எல்லா கோணத்திலும் ஆய்வு செய்து வருகிறோம், தேவைப்பட்டால் அவரை விசாரணைக்கு அழைப்போம் என கூறியிருக்கின்றனர். ரொம்ப பரிதமா இருக்குப்பா. வாசனிடம் உள்ள மலைப்பாம்பு தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்துவதில் வனத்துறையினர் உறுதியாக உள்ளனர். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க, நடக்காதா? நான் இங்க இல்ல. ஆனால் வாசன் சென்னையில் இல்லை. அவர் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டதாக தகவல் பரவியது. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இப்ப ட்ரெண்ட் நீதான் அந்த பாட்டு. மெய்யாகுமா அப்ப என்ன நெய்யாகுமா? என்னடா வேப்ப இன்னைக்கு என்னமோ பண்ணி என்னடா பண்ணது? அது சும்மா ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணனா, அது வந்து கசப்பா இருக்கும்ல, அதுக்கோசம் அந்த ஆக்ஷன் தான். கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்துச்சு? கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மோசமா வந்துச்சுண்ணா. காற்றில் ஆடும் கஞ்சா செடி. என்னது? காற்றில் ஆடும் கஞ்சா செடி. நான் இப்ப எந்த வீடியோ போட்டாலும் அந்த பொம்மை கமெண்ட் கண்டிப்பா வந்து. எந்த பொம்மை? ஒரு மாதிரி ஒரு பொம்மை, அது என்ன பொம்மைன்னு தெரியலண்ணா, தலையை ஆட்டும் அந்த பொம்மை. இப்போ நான் லேட்டஸ்டா பருவதமலை சிவன் கோயிலுக்கு போனேன்னா, அங்க இருக்கிறவங்க ஒரு 10 பேர் கேட்டாங்க, ப்ரோ ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னா. எடுத்துக்கோங்க, இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம். என்ன வாங்கணும்னு ஆசை? நம்மளுக்கு என்ன ஆகணும், இன்ஸ்டால நம்மளும் ஒரு ஆள் ஆகணும், எல்லாருமே நம்மள தெரியணும், அதுக்கோசரம் தான் பண்ணவே ஆரம்பிச்சது. படிடா, ஒழுங்கா படிடா. போலீஸும் ஒரு சைடு ஸ்கூல் ட்ரெஸ்ல பண்ற கம்பளை கைட்டு அதை கைட்டு எல்லாமே கம்பல்லாம் நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படியா தான் போட்டுக்கலாம், அதுக்கு வந்து அடிக்கிறாங்க. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். போலீஸ் எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன வந்து எப்படி சொல்றது, வளரக்கூடாதுன்னு தடுக்க பாக்குறாங்க. நீ வளரக்கூடாது போலீஸ் தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? தீபு, நியூ இயருக்கு ஒரு ஓத்து எடுக்கலாமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நியூ இயருக்கு ஒரு ஓத்து எடுக்கலாமா? நியூ ரெசல்யூஷன் என்ன? இடுப்பு தெரியுதா? இடுப்புல ஒரு மச்ச தெரியுதா? இந்த வருஷம் வந்து நான் இடுப்பை வந்து லைட்டா காமிச்சேன், வரப்போற வருஷத்துல இன்னும் அதிகமா இடுப்பை காமிக்கலான்னு இருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? வரப்போற வருஷத்துல இன்னும் அதிகமா இடுப்பை காமிக்கலான்னு இருக்கேன். நான் உங்க அடிமையா இருக்க ஆசைப்படுகிறேன் தலைவி. என்னது? சிங்கிள் பசங்க வாழ்க்கையை கெடுக்க போறீங்க. சிங்கிள் பசங்க வாழ்க்கையை வந்து நான் கெடுக்க மாட்டேன், விலைக்கு ஏற்றி வைக்கிறேன். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்லயே குவாலிஃபைடான 2 பர்சனா சாய் பல்லவி மேடம், இன்னொன்னு நானு தான். அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, நான் பிசியோதெரபி, ரெண்டுமே வந்து வெயிட்டான பர்சன்ஸ். பாட்டுக்கு
உலக விடுவோம் பாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு சாய் பல்லவி மேடத்தை விட டாக்டர் திவாகர் தான் எல்லார் மத்தியிலும் இதா இருக்கு. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி விட்டு போகிறாயே. ஹாய் ஹலோ வணக்கம். என்னடா நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இனிமே நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல தான் மேக்ஸ் நடத்துவேன். இது ஆரம்ப நிலைதான், யாரும் பயப்படக்கூடாது. நீங்க கணக்கு மட்டும் தான் கவனிக்கணும், சரியா? ஆடைகளை எல்லாம் கவனிக்க கூடாது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த வீடியோனா யார் அழகா இருக்காங்கன்ட்டு வெட்டு கட்டியிருக்கோம். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க ட்ரெஸ் கலர் கமெண்ட்ல ஹார்ட் போட்டுருங்க. பாய் பாய். சில்றல்ல போங்கடி. ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. புள்ளிங்க இருக்குதுன்னு ஆடக்கூடாது. சேஃப்டிக்கு நான் கையில ஒரு உருட்டு கட்ட, அத புடுங்கி ஒண்ணு போட்ட நானே ஸ்பாட்ல மாட்டேன். இப்ப நான் உங்க 2 பேர்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? வணக்கம்டா புள்ள. வணக்கம் தான் புள்ள. மதுரையில இருந்து. மதுரை இருந்து. சரியா இருந்துங்க. சரியா இருந்துங்க. பாருங்காரங்க அவங்ககிட்ட போய் தமிழ் பேசுறீங்க. எங்க போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு நீதானா பெஸ்ட், கடவுள் வச்சானே டெஸ்ட் டெஸ்ட். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நீங்க ஒரு டயலாக் பத்தி பேச வரேன். 22 வயசு பையன் சார், அவன் ஆயிட்டக்காரன் கூட சார். புறா வளர்த்த பையன் மர்க்கா சொல்லு. புறா வளர்த்த. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கோடு போட்ட சட்டை மற்றும் கபாடி டைஸ், இதோட தன்மையை நீங்களே பார்க்கலாம். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. என்ன கொட்டின்னு போற தண்ணி காட்டுக்கு மூக்க கச்சிடுவேன், அந்த சாண புச்சிடுவேன். வருங்கால கொத்தனாரும் சித்தாலும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அது ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். அது பிரேக்கப் ஆயிடுச்சா? ஓகே, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? நானா 9th. 2025ல உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? இனிமே யாரையும் பண்ணக்கூடாது, அப்பா அம்மா பாக்குற பையனை கல்யாணம் அப்படின்னு. என்னடா ஏ ஆடை அலங்காரம் அது யாரு கழகு, மூடி மறைச்சாலும் இது முழுக்க மெழுகு. அண்ணன் அக்காவா மாறிய தருணம். நான் பார்க்கதான் தேவதை மாறி, நிஜத்துல நான் ஒரு மாறி. ஜானகி போல குரல், கையில நீட்டா விரல். லல்லா 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 லல்லா. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு.